கள்ளக்குறிச்சி தொடர்பான வழக்குகள் ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்து இதுவரை 66 பேர் பலியாகியிருந்தார்கள். இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசாரும் விசாரணை நடத்தி வரும் நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை மற்றும் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் கே பாலு, தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன் மற்றும் பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் உள்ளிட்டோர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதில் இன்பதுரை மற்றும் பாலு ஆகியோர் தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளித்து தமிழக அரசு ஏற்கனவே தாக்கல் செய்த அறிக்கையில் சிபிசிஐடி விசாரணை முறையாக நடைபெற்று வரும் நிலையில் சிபிஐக்கு மாற்ற அவசியமில்லை என்றும் கள்ளச்சாரத்தை ஒடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இறுதி விசாரணைக்காக வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார்கள். விசாரணையின் நிலவரம் குறித்து அறிக்கையை சீலிடப்பட்ட ஒரு கவரில் நீதிபதிகள் முன்பாக தமிழக அரசு தாக்கல் செய்யப்பட்டது. அரசு அறிக்கையின் அடிப்படையில் வாதங்களை முன்வைக்க உள்ளதாக அதிமுக பாமக தரப்பில் தகவலானது நீதிபதி முன்பாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசு அறிக்கைக்கு பதிலளிக்க முன்னாள் எம்எல்ஏ பாஜக வழக்கறிஞர் தரப்பிலும் அவகாசம் அளிக்க கேள்விப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு வழக்கின் இறுதி விசாரணைக்காக ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.